Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Leica Production Subhash Karan வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது. Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உங்களோட மீடியா, ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் அண்ட் தமிழ் மக்களோட சப்போர்ட், இது ரெண்டுத்தினால தான் இப்போது வந்து எனக்கு இந்த இடம் கிடச்சிருக்கு. எனக்கு ஒரு பெரிய இடம் வந்து கொடுத்துருக்கீங்க லவ் டுடே கழித்து. அதுக்கு முதல்ல என்னோட நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இப்போது கிடச்சிருக்கிற ஸ்பேஸ். ஸோ அதே ஆஃப்டர் லவ் டுடே என்ன மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்றதே கொஞ்ச நாள் குழப்பமாகவே இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு வந்து ட்ராகன் கிடச்சிருக்கு. ஸோ இது என்னோட, ஆஸ் மேம் செட், இது எங்களோட 2வது அசோசியேஷன் ஏஜிஎஸோட. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவாக அவங்க தான் என்னை லான்ச் பண்ணாங்க ஏஜிஎஸ். ஸோ இன்றைக்குமே எனக்கு வந்து ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஏஜிஎஸ் அண்ட் அஸ்வத் மாரிமுத்து, டிரெக்டர் ஆஃப் ஓமை கடவுளே, ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஃபில்ம். ஸோ ஒரு எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஃபில்ம் கொடுத்த டிரெக்டரோட 2வது படத்தில் நான் நடிக்கிறது. ஸோ அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்தது தான் வந்து என்னோடய 10 வருஷம் ஃப்ரெண்டோட அவர் டைரக்ட் பண்ணி நடிக்கிறது. ஏன்னா நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிஸ்னஸையும் நாங்கள் வந்து பிரித்து வச்சுருக்கோம். அதில் எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒர்க்னா ஒர்க், ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப். அது ரொம்ப ஸ்வீட்டாக வந்திருக்கு. அண்ட் இது வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட நடிப்பை வந்து நிறைய பேர் வந்து தனுஷ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி நடிக்கீங்க அப்படின்னு நிறைய போட்டி இருக்குன்னு. இந்த படம் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. தனுஷ் டைரக்ட் பண்ண 20 படமும் இன்னைக்கு 21 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு துணையாக வந்து விக்னேஷ் சிவன், சிம்பிளாக வேறு இருக்காங்க. இந்த போட்டியை எப்படி பார்க்குறீங்க? ஓகே சார், நல்லா இருக்குது சார். இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்தில் நான் யோசிக்கலை. பயங்கரமாக இருக்குது. எங்கேயுமே போட்டி இல்லை சார், இது போட்டியே இல்லை. அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு. நாங்கள் 14 தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தோம். அஜித் சார் படம் வந்துச்சு. அதனால் நல்ல இன்னும் பெட்டரான ஓப்பனிங்காகவும் ஸ்க்ரீன்ஸ்க்காகவும் 21st புஷ் பண்ணோம். ஐ திங்க் அதே ரீசனுக்காக தான் அவங்களும் புஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான் சார். இப்போது நீங்கள் லவ் டுடே படம் கொடுத்தீங்க, பெரிய சக்ஸஸ் ஹீரோவாக நடித்தீங்க. பட் பெரிய சக்ஸஸ் கொடுத்த நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஹீரோவாக நடிக்க போகிறீங்களா, இல்லை படங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்களா? எந்த முடிவு எடுத்திருக்கீங்க அது சொல்லுங்கள். இப்போதைக்கு 3 படம் நடிச்சிட்ருக்கேன் சார். அந்த 3 படம் முடியும் போது அந்த டைமில் என்ன தோணுதோ, நான் அப்பப்போ என்ன தோணுதோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஐடியில் இருந்தேன், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டைரக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன், டைரக்ட் பண்ணேன். நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடித்தேன். இப்போதைக்கு 3 படம் நடிக்கிறேன். அந்த டைமில் தான் டெசிஷன். ஐ திங்க் நடிக்கிறது கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். டைரக்ஷனும் அப்பப்போ ஒரு கதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. 2 வருஷம் அந்த மாதிரி எழுதுறதுக்கு டைம் ஆகுது. ஸோ அதனால் இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் டைரக்ட் பண்ணும் போது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டைரக்ட் பண்ணேன்னா அதுக்கு நடுவில் தான் நடிச்சிட்ருப்பேன். சார், இந்த சிம்பு பாட்டு ஐடியா கொடுத்தது நீங்களா டைரக்டரா சார்? சிம்பு பாடிட்டு என்ன சொன்னார் சார்? அது கொஞ்சம் எக்ஸாக்டாக ஞாபகம் எனக்கு. டிரெக்டர் தான் சிம்பு சார் பாடினா நல்லா இருக்கும்னு அந்த ஐடியா கொடுத்தது சார். அவர் பாட வைக்கிறது அதுதான், அது டிரெக்டர் தான் நினைக்கிறேன் சார். நீங்கள் தான். ஆமாம், பாட்டு வரிகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது சார். ஃபஸ்ட்டு அந்த ஏண்டி விட்டு போன லிரிக்ஸ் சொன்னது என்னோட டிரைவர் மணி. அவர் தான் வந்துட்டு இப்போ ஒரு நார்மலான ஒருத்தர் வந்து அந்த ஒரு டிஸ்கஷனில் இருக்கும்போது என் டிரைவர் எப்பவுமே கூட பக்கத்துலேயே வச்சுப்பேன். ஏன்னா ஒரு கதை சொல்லி பார்க்கும்போது அவருக்கு போய் சேர்ந்ததுன்னா அவருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு.
ஸோ என் டிரைவர் வந்து என் கூடயே தான் இருப்பார் அவர் மணின்னு சொல்லிட்டு. ஸோ ஏண்டி விட்டு போனேன் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை விட்டு போயிடுறா. ஸோ என்னவா இருக்கலாம்னும் போது பிரிந்தாய் அன்பே அது இதுன்ட்டு வந்துட்டு இருந்தது. டேய் டிராகன் வந்து ஒரு சாதாரண பையன், ஜாலியான பையன், அவர் பொண்ணு விட்டு போகிறான்னா என்னடா கேட்பான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, நான் என்னால் ஒரு பொண்ணு விட்டு போனால் ஏண்டி என்னை விட்டு போனேன் அப்படின்னு கேட்பேன். அப்படி வந்தது தான் ஏண்டி விட்டு போனேன். ஸோ அவர் ஃபஸ்ட்டு நான் அமிச்சும் போது, அஸ்வத் நான் இதெல்லாம் பாட மாட்டேன் சார், பிரேக்கப் சாங்லாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க, உங்களுக்கு பாட்டு பிடிக்கும் நம்புகிறேன், நீங்கள் பிடிச்சா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சோம். அவருக்கு அமிச்சதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் ஆஃப் த சாங். அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால பாடினார். சார் பிரதீப் சார், சார் பார்க்கறதுக்கு தனுஷ் சார் மாதிரி அழகாக இருக்கீங்க, வாழ்த்துக்கள். சார் இங்கே சார். அப்புறம் உங்களோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. உங்களோட டைலாக் மாடுலேஷன் வந்து எஸ் சூர்யா சார் மாதிரி நடிப்பு அரக்கன் மாதிரி இருக்குது. வரக்கூடிய படங்களில் உங்களுடைய மாடுலேஷன் விஜய் சார் மாதிரி அஜித் சார் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா சார்? மைக்கு முன்னாடி போங்க. டைரக்ட் சார், இது வந்து இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் கரெக்டான ஒரு வார்த்தை நீங்கள் கேட்குறது வந்து இப்போது அப்படி இப்படி 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 மாறிக்கிட்டு இருக்குமான்ற மாதிரி. என்னென்னா இப்போது நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும் போது ஒரு விதமாக நடித்தேன். உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர், கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் அப்படி இருந்துச்சு. இப்போது ஆக்சுவலாக டிராகனில் வந்து உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது, ரொம்ப வித்தியாசமாக. நான் கிட்டத்தட்ட டேரக்டர் என்ன எனக்கு பண்ணி காட்டுவார், அதை தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கேரக்டர் தான் டிராகன்றவன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு திமிரு பிடிச்ச மாதிரி இருப்பான். ஸோ அந்த அந்த விதமாக தான் அதை நடித்து ட்ரை பண்ணேன். ஸோ இனிமேல் வர படத்தில் அந்த டேரக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுவேன். சார் இப்போ வந்து நான் கேட்குறது வந்து முத்த காட்சி பற்றி சார். என்னென்னா ஃபஸ்ட்டு படத்தில் ஜெயம் ரவி சாரை வந்து நீங்கள் முத்தம் கொடுக்க விடல, செகண்ட் படத்தில் வந்து கடைசி சீனில் வந்து முத்தம் கொடுத்தீங்க. இப்போ இந்த படத்தில் வந்து 2 முட்டையும் வந்து முத்தம் கொடுத்துட்டீங்க. அது டேரக்டர் வச்சாரா இல்லை நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணீங்களா? ஃபஸ்ட்டு டைமில் வந்து அந்த கோமாளி படத்தில் வந்து கிஸ் சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அவர் கிஸ் பண்ணுவார், அதனால் அடிப்பாங்க, அதனால் ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும்ன்ற மாதிரி. ஆனால் சார் வந்து வேணான்னு சொன்னாங்க, அந்த கிஸ் வந்து நம்ம அப்படி எடுக்க வேணாம், சீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் லவ் டுடே பொறுத்த வரைக்கும் கிஸ் இல்லை, அது சீட் பண்ணி எடுத்தது தான். அதுக்கப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் டேரக்டர்கிட்ட வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஹி ஃபெல்ட் அந்த கதைக்கு ஆக்சுவலாக படத்தோட கதையில் வரும் அது, அந்த மாதிரி ஒன்று ட்ரீம் பண்ணுவாங்க. அந்த ட்ரீம் அது அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அவர் சொன்னது அது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இந்த இயக்குனர் எப்படி உங்களை இயக்கியிருக்காரு? அவர் நடிகராக நடிச்சிருக்காரா இல்லை இயக்குனராகவே நடிச்சிருக்காரா? இயக்குனராக நடிச்சிருக்காரு, அது எனக்கு லாஸ்ட்டாக புரியல. அது எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு பதில் சொல்கிறேன். ஆக்சுவலாக டைரக்டர்னா ஒரு போர்ஷனில் இப்படி தான் நடிக்கணும் அவர் சொல்லுவார். ஆமாம், நீங்களும் இயக்குனர் தானே. ஆக்சுவலாக அவர் சொன்னது வாங்கிட்டீங்களா? நடிகராக நீங்கள் ட்ரை பண்ணீங்களா இல்லை இயக்குனராகவே ட்ரை பண்ணீங்களான்னு நான் ஓகே இல்லை முழுக்க அவர் தான், அவர் அப்படி விட மாட்டார். நானும் வந்து ஆரம்பத்தில் வரும்போது சரி நம்ம ஃப்ரெண்டு தானே, அப்படியே போய் அப்படியே போடுவோம், ஒரு 2 டைலாக போடுவோம், இது கவுண்டரை போடுவோம், ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினச்சேன். நம்ம இஷ்டப்படி லைட்டாக அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது முதல் நாள்லேயே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன் இது இல்லையே டைலாக் அப்படின்னு வந்துட்டார். ஸோ இல்லை ப்ரோ, இது ஒரே ஒரு மானே தேனே தானே. ஆனால் இல்லை அது இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். என்ன அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுங்க. அது என் ஆக்டிங்கில் மட்டும் இல்லை, எடிட்டிங்கோ, மியூசிக்கோ, இல்லை சினிமோட்டோகிராஃபியோ, ஒருத்தங்க போடுற ட்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன விஷயமோ அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் கேட்டு வாங்கியிருக்காரு. முழுக்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாரோ அதை தான் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் நான் பண்ணால் கொஞ்சம் எப்படி இருக்குமோ அது அப்படி வந்திருக்கும். ஏன்னா அவர் என்னை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஒன்றுமே பண்ணார், எனக்கு என்ன வரும் என்ன வராது அதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அவர் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க அவரோட இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன். சார் நீங்கள் சிம்பு ரசிகரா சார் இல்லை சிம்பு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா நீங்கள் பேசுகிற விஷயம் எல்லாமே அவர் அப்படியே இமிடேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. நான் பேசுகிறது இமிடேட் ஆமாம் சார், அவர் சிம்புவோட ஆஃபீஸ் ஸ்டாஃப். அவர் அப்படி
குரல் டிவி ஸ்டாப். இப்போ குரல் டிவி ஓனர் அவர். சார் ஆனால் ஒன்று சொல்லியிருக்காங்க சார், நீங்களும் சிம்பு சாரும் படம் பண்ணால் 7ஆம் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேபி அது நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்கலாம். அது நான் ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன் சார். You've turned producer for Lavyapa, இல்லையா? One film as director, then an actor, and then within another film you're a producer. How does it feel to be a producer, especially Bollywood வேற போயிருக்கீங்க? நல்லா இருக்குது ஃப்ராங்காக சொல்லணும்னா. அப்படி வரணும், ப்ரொடியூசர் கார்டில் பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அந்த முயற்சி எடுத்தேன். அது மெயினாக இட்ஸ் நாட் ஃபார் மணி ஆர் எனி திங், பட் டிரெக்ஷன், அதுக்கு ஆக்டிங், ப்ரொடக்ஷன், அது ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹிந்தி படத்தில் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது என்ன மேட்டர்னா, அது இவங்க ஸ்பேஸ் கொடுக்காம அது நடந்திருக்காது. இப்போ இவங்கக்கிட்ட இல்லாத காசா நம்ம கொடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ தேவர் வெரி ஜென்ரஸ் டு எனக்கு இது ஆசை இருக்குது அப்படின்னு அவங்க அகோரம் சார் புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. அதனால என் பேர் இப்போ அங்கே இருக்குது, அவ்வளோதான் அதோடது. ஸோ தட்ஸ் இட். சார் தனுஷ் சார் சாயலே இருக்கீங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க, அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு லவ் டுடே பார்த்து தனுஷ் சார் இல்லை இந்த இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாங்களா அந்த சைட்லேருந்து, தனுஷ் சார் சைட்லேருந்து? எனக்கு அவர் விஷஸ் சொல்லியிருக்காருங்க. அவங்க லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு ஸ்ரேயாஸ் அவங்க மேனேஜர் எனக்கு கால் பண்ணி விஷஸ் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். லவ் டுடேக்கு முன்னாடி, கோமாளிக்கு அப்புறமா நாங்கள் 2 தடவை சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Leica Production சுபாஷ் கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது. Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.